ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதையும் நான் என்ன பிரைஸ்க்கு வாங்குறேன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். லாஸ்ட்ல நான் இதோட பிரைஸ் என்னன்னு சொல்றேன். இப்ப இது என்ன பிரைஸ் இருக்கு, நான் என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன்னு இதை சொல்றேன். ஆல்ரெடி இன்னொரு வீடியோவும் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் இதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் தான், இதே கம்பெனி தான், பட் ஆனா வேற மாடல். ஓகே மக்களே, இன்னைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பேசிக்கலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு இதை ஓபன் பண்ணி பாத்துருவோம். சரிங்களா? இது ஆல்ரெடி தப்பா நினைச்சுக்காதீங்க, செக் பண்றதுக்காக ஓபன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால உங்க முன்னாடி என்னால இதை ஓபன் பண்ண முடியல. ஆல்ரெடி நான் இதை ஓபன் பண்ணி செக் பண்றதுக்காக ஓபன் பண்ண வேண்டியதாகி போச்சு. சரி வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். சரிங்களா? இதுதான் மக்களே ப்ராடக்ட். ஏன்னா ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்க முன்னாடி ஓபன் பண்றதுதான் எனக்கு எப்பவுமே பிடிச்சிருக்கு. பட் ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி பண்ண முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. செக் பண்றதுக்காக தான் ஓபன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எப்பவுமே மாதிரி ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 இயர் வாரண்டி கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுலயும் ஆனா கொடுத்துருக்காங்க மக்களே, கிட்டத்தட்ட புக் மை ஷோக்கும் இதுக்கும் ஏதோ சம லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ் போட்டு புக் மை ஷோ வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலயும் QR கோட் ஸ்கேனர் இருக்கு. சப்போஸ் வாட்ச் வாங்கும்போது உங்களுக்கு வந்துச்சுனாக்கா ஸ்கேன் பண்ணி பாருங்க. மூவி போறதுக்கு டிக்கெட் கிடைச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லக்கு தான். ஏதாவது ஒரு படம் ஃப்ரீயா போய் பாக்குறதுல என்ன இருக்கு? ஓகேங்களா? சரி ஓகே, இதோட ஸ்டாப் பாத்துருவோம். உண்மையிலே இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் இந்த கலர் போட்டு வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. ஆன் பண்ணிடலாம் வாட்ச். ஆன் பண்ணி தான் மக்களே இருக்கு பாருங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச் நம்ம வாங்கி வீடியோ பண்ணிருக்கோம், அது இன்னும் அப்லோட் பண்ணல. அடுத்தது அது அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அந்த வாட்ச் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே இது வந்து டிஸ்பிளே குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது உண்மையிலே ரொம்ப வர்த்தா இருந்துச்சு. ஆனா இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இதுல இன்பில்டா ஒரு 2 கேம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் டிஸ்பிளே சைஸ் 1.85. ஓகேங்களா? 1.85 அந்த சைஸ் தான் டிஸ்பிளே சைஸ். இது நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண அதோட வாட்ச் டிஸ்பிளே சைஸும் அதுதான். பட் ஆனா இது கொஞ்சம் வெயிட் இருக்கு. அது வந்து வெயிட்லெஸ், அது வந்து வெயிட் அந்த அளவுக்கு கிடையாது. இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாவே இருக்கு. சரிங்களா? இது வந்து சைடுல வந்து ஃபுல்லா மெட்டல் டிசைன், அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அதுவும் மெட்டல் தான். ஆனா மெட்டல் மாதிரி அதை ஃபீல் பண்ண முடியாது. இதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு கலர்ல உண்மையிலே ரொம்ப பாக்குறதுக்கு செம லுக்கா இருக்கு, பிரீமியமா நல்ல லுக்கா இருக்கு. இருந்தாலும் எனக்கு அந்த இதுல இருக்கிற கம்ஃபர்ட் இதுல எனக்கு தெரியல. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. பட் ஆனா வெயிட்லெஸ்ஸா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுல பாருங்க. சரிங்களா? அந்த வீடியோல என்ன வாட்ச் இருக்குன்னு பாருங்க. அது இன்னொன்னு நல்லாவே இருந்தது. அதுவும் சேம் இதே கம்பெனி தான். கிட்டத்தட்ட இது வந்து 1200 இருக்கு பிளிப்கார்ட்ல. ஓகேங்களா? நான் எவ்வளவு பிரைஸ் வாங்கினேன்னு கேளுங்க, பாத்துட்டே இருங்க. வீடியோல நான் லாஸ்ட்ல சொல்றேன், ஏன்னா இப்ப சொன்னா அது சுவாரஸ்யமா இருக்காது. லாஸ்ட்ல சொல்றேன். இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. மெசேஜ் எல்லாம் நீங்க இதுலயே பாத்துக்கலாம். கால் பேசுறது பண்றது இதுலயும் அதே தான், சேம் கான்செப்ட். 10 கான்டாக்ட் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த 10க்கு மேல நீங்க யாருக்காவது உங்களுக்கு மெயின்ல நம்பர் ஞாபகம் இருந்துச்சுனாக்கா நீங்க இதுல டயல் பண்ணி நீங்க டைரக்டா கால் பண்ணி பேசிக்கலாம். ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு போன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா போன் வாட்ச்ல இருந்து நீங்க டயல் பண்ணி கால் பேசிக்கலாம். சரிங்களா? போனை நீங்க கையில எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த ஒரு விஷயம் இதுல ஓகே தான், உண்மையிலே ஒர்த்து தான். நான் வாங்கின பிரைஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதையும் நான் உங்களுக்கு வந்து வாயால சொன்னா நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. நான் வாங்கின பிரைஸ் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. 1200 இருக்கு பிளிப்கார்ட்ல. இது இப்ப கரண்ட் பிரைஸ். நான் அன்னைக்கு செக் பண்ணும்போது அதே தான் இருந்தது. சரிங்களா? நான் வாங்கின பிரைஸ் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் இப்பயும் அதுதான் சொல்றேன், எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கனாலும் 1க்கு 4 வாட்டி கம்பல்சரி 4 வெப்சைட்ல செக் பண்ணுங்க. செக் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஓகேங்களா? நீங்க 4 இடத்துல செக் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா உங்களோட காசு, 1 ரூபாயும் கூட உங்களோட காசு. நீங்க அந்த இப்போ ஒரு 200 ரூபாய் சேவ் ஆகுதுனாக்கா கண்டிப்பா உங்க வீட்டுக்கோ இல்ல உங்க செலவுக்கோ இல்ல வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கோ கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதனால தயவு செஞ்சு 1க்கு 4 இடத்துல செக் பண்ணி வாங்குங்க. என்னோட சஜஷனே அதுதான். கிட்டத்தட்ட இங்க பாருங்க 610 ரூபாய் தான் நான் அந்த வாட்ச் வாங்கியிருக்க பிரைஸ். நீங்களே பாத்துக்கோங்க.
ப்ரூஃபோட காமிச்சிட்டு இருக்கேன். இதுவும் நான் செப்டோல தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். கிட்டத்தட்ட 1200 rupees இருக்கு பிளிப்கார்ட்ல. பட் ஆனா நான் செப்டோல பாதி காசுக்கு தான் நான் இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, பிராண்டட், உங்களுக்கு நாய்ஸ் கம்பெனியோட பிராண்டட், 1 year வாரண்டி இருக்கு. லோக்கல் வாட்ச் எல்லாம் நீங்க 700 800 இன்ஸ்டால் எல்லாம் எவ்வளவோ இது பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பி தயவு செஞ்சு போய் ஏமாறாதீங்க. நான் ஒரே வார்த்தை அதுதான் சொல்றேன், லோக்கல் வாங்கி ஏமாறாதீங்க. உண்மையிலே அந்த காசு உங்களுக்கு ஒர்த்தே கிடையாது. இது நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்றதுக்கு கூட நீங்க இந்த மாதிரி வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா வாங்கி அந்த கிஃப்ட் பண்றவங்களுக்கு கூட இது ஒர்த்து தான். ஓகேங்களா, நீங்க லோக்கல் எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன கம்பெனி இப்ப எல்லாம் ஸ்மார்ட் வாட்ச்ன்றது வந்து சர்வ சாதாரணமாயி போச்சு. நீங்க ஒரு வாட்ச் போட்டிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்க, திடீர்னு போயிட்டு என்ன கம்பெனின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? லோக்கல் வாட்ச் தான் போட்டுருக்கீங்கன்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல நீங்க சப்போஸ் தயங்குற மாதிரி இருந்ததுனாக்கா அது நீங்க அந்த காசு கொடுத்தோம் அதுக்கான வேல்யூவே கிடையாது. புரியுதா? அதனாலதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இது வந்து எந்த பிராண்டுமே கிடையாது. ஒண்ணு என்னோட சொந்த காசுல தான் வாங்கி போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வாங்குங்கன்னு சொல்லல. எந்த ப்ராடக்ட்டுமே நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வெப்சைட்ல செக் பண்ணி பிரைஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுல கம்மியா இருக்கோ அதுல போட்டு வாங்கிக்கோங்க. இதுவும் நான் ஆர்டர் போட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலயே டெலிவரி ஆயிடுச்சு. இதே வேற வெப்சைட்ல எல்லாம் நம்ம ஆர்டர் போட்டோம்னா 1 to 2 days ஆச்சும் மேக்ஸிமம் நம்ம வெயிட் பண்ணி தான் ப்ராடக்ட் வாங்க முடியும். இதுவும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க. ஆனா இது கொடுக்கும்போது அவங்களே சொன்னாங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, நாளைக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், அது உடனே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதே மாதிரி இன்னொன்னு ஓபன் பண்ணி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதுல சார்ஜ் இல்லாம இருந்தது. ஓபன் பண்ணி செக் பண்ணி சார்ஜ் போட்டேன், சார்ஜ் ஆயிடுச்சு. அதனால வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா பிராண்டோட சப்போர்ட் கிடையாது, நம்ம சொந்த காசு போட்டு தான் வாங்கி வீடியோ பண்ணி போட்டுட்டு இருக்கோம். மறக்காம உங்க ஆதரவை எனக்கு கொடுக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஓகேங்களா, நீங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ நானும் அந்த அளவுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போவேன். கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. கண்டிப்பா எப்பவுமே நம்ம சேனல் ஆர்கானிக்கா என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம பேசி வீடியோவா போட போறோம். அன்பாக்ஸ் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அடுத்தது வாங்கி வச்சிருக்க ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்து தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லாம் மேக் பண்ணி போட போறோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமாவே ப்ராடக்ட் வாங்கி வச்சதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ எல்லாம் அந்த ப்ராடக்ட் வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ பண்றது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு பாதி ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்ல இருக்கு, எவ்வளவுக்குள்ள குவாலிட்டியா இருக்குன்றதெல்லாம் நான் மோஸ்ட்லி செக் பண்ணிட்டேன். இப்ப கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கு, அதையும் செக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோ இதுக்கு மேல வந்துட்டே தான் இருக்கும். வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் செக் பண்ணி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அதோட நிறை என்ன இருக்கு, குறை என்ன இருக்கு, இது வாங்கலாமா, இந்த காசுக்கு இது ஒர்த்தான்றது தான் அடுத்தடுத்த வீடியோ இனிமே. அதனால உங்களுக்கு வேற ஏதாவது கேஜெட்ஸ் வந்து ஏதாவது ரிவ்யூ பண்ணணும், இல்ல புதுசா ஏதாவது வந்திருக்குன்னீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அதையும் ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு டைம்ல வந்து ஸ்மார்ட் வாட்ச் எனக்கு என்கிட்ட நான் இருந்து கூட நான் கெட்டாம இருந்தேன். பட் ஆனா இப்ப லாஸ்டா வாங்கின வாட்ச் எல்லாம் நான் இப்ப கெட்டிட்டு தான் இருக்கேன். என்ன ரீசன்னா, அது எந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் இருக்கு, எவ்வளவுக்குள்ள ஒர்த்தா இருக்கு, அந்த 590 ரூபாய் 570 ரூபாய் கொடுத்து வாங்கினதுக்கு அது ஒர்த்து தானா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் அதை நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோல அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேற கேஜெட்ஸ் வேணும்னா நீங்க தாராளமா என்கிட்ட கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் மெயின் செட்ல ஓடுறது தான் சின்ன சின்ன ப்ராடக்ட் தான், சொந்த காசு போட்டு வாங்குறதுனால என்னால பெரிய ப்ராடக்ட் வாங்கி என்னால ரிவ்யூ பண்ண முடியல. அதனால நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை, அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு கொடுங்க. நல்ல நல்ல வீடியோவா அடுத்தடுத்தது புதுசா நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே மக்களே, பார்த்து எல்லாரும் சேஃபா இருங்க. பாய் மக்களே.